அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. சிக்கன் கறி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு சிக்கன் கறி செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனை ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் கறிக்கு சிக்கன், மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனோட நம்ம வச்சுருந்த கரம் மசாலா, மல்லிப்பொடி, மிளகாப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம வச்சுருந்த தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா எல்லாம் நல்லா சிக்கனில் கோட் ஆகட்டும். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். நல்லா ஊற வச்சுட்டு காட்டுறேன். சிக்கன் கறிக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் மேக்னேட் பண்ணி வச்சது, பெரிய வெங்காயம், பெரிய சீரகம், கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, தேங்காய். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அதில் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அதில் கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறந்தட்டிக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். எல்லா வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனோட நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கன் மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா அதில் தண்ணி பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா சிக்கனை கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன். மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் தேவையான அளவுக்கு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு சிக்கனை ஒரு 15 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா 15 நிமிஷம் வேக வச்சுட்டு காட்டுறேன். நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு. மிக்ஸி ஜாரில் தேங்காய், அதோட நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் தேங்காய் அரைச்சி ஊற்றி போகிறேன். அதனால் தேங்காய், சோம்பு சேர்த்துருக்கேன். இதை அரைச்சிட்டு காட்டுறேன். சிக்கன் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் மேலே மிதந்து நல்லா குழம்பு கொதித்து வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. இப்போ இது குழம்போடு சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா கொதித்து ரெடியாகி வந்துருச்சு. நம்ம இப்படியே விடனாலும் மேலே மலையில் தூவிட்டு நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். இல்லை நம்ம தேங்காய் அரைச்சி இப்போ நான் ஊற்ற போகிறேன். இப்போ தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன். தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றி மேலே நல்லா கொதித்து குழம்பு சிக்கன் கறி ரெடியாகி வந்துருச்சு. இப்போ சிக்கன் கறி ரெடி. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிக்கன் கறி ரெடி. சிக்கன் கறி ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே மலையில் தூவி நம்ம இறக்கிக்கலாம். சிக்கன் கறி ரெடி. சுட சுட சாதம், சிக்கன் கறி, சிக்கன் வறுவல் ரெடி.